Watch full episodes on Jio Hotstar. இப்ப கவனிங்க. இவன் கொஞ்சம் கவனிங்க. இவன் அடியும் வாங்கிக்கிறா, குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்கும் அனுப்பி விடுறான்டா. மோட்டோ, இது கூல் ட்ரிங்க் கிடையாது, இது ஸ்மோக் பாம். எல்லாரும் வாங்க, ஓடி போயிடலாம். நல்லதாச்சு, தப்பிச்சு போயிட்டானுங்க. இல்லைன்னா நம்ம கிட்ட தப்பிச்சிருக்கவே மாட்டானுங்க. சிங்கம் சார், மிஸ்டர் மோட்டு பத்துலு, தேங்க்யூ வெரி மச். இனிமே இந்த ரவுடிங்க எந்த குவான்டினேட்டையும் பிளாஸ்ட் பண்றத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. நீங்க ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டு பீஸா பர்கர் சாப்பிடுங்க. நானும் என் வீட்டுக்கு போயிட்டு என் மம்மி பண்ணி கொடுத்த பாஸ்தாவை சும்மா வயிறு ஃபுல்லா கட்ட போறேன். ஆனா சிங்கம் சார் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பாய் மோட்டு பத்துலு. சிங்கம் சார் லிஃப்ட் கொடுக்காம இங்க இருந்து போயிட்டாரு. மிஸ்டர் மோட்டோ பத்லுவா. மோட்டோ, சிங்கம் சார் எதுக்காக இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரு? சரி வா, நம்ம நேரா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவரை பத்தி விசாரிக்கலாம். அச்சோ, இவ்வளவு தூரமா நம்ம நடந்து போகணும். சிங்கம் சார், நீங்க எங்களை அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களே. ஆனா எங்க இருக்காரு எங்களுடைய அன்பான சிங்கம் சார்? மோட்டு பத்லு, நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. சிங்கம் வந்திருந்தான். அவன் ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான், உங்களுக்கு தெரியுமா? அவன் வழக்கத்துக்கு மாற இந்த மாதிரி தான் பண்றான். நீங்க எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து என்கிட்ட சொல்லுங்க. நான் அவனுக்கு ரொம்பவே அன்பா இட்லி சாம்பார்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஹாய் மாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. இட்லியா? எனக்கு பாஸ்தா பண்ணி கொடுங்க. என்னது, நீ பாஸ்தா சாப்பிடுவியா? பின்ன என்ன, சில நேரங்கள்ல டிஃப்ரெண்டா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்க பாரு, அது ஓ ரூம் இல்ல, என்னோட ரூம். ஓஹோ, சாரி மம்மி. அச்சச்சோ, இவன் ஏன் வித்தியாசமா பிஹேவ் பண்றான்? அந்த ஃபைல் எங்க இருக்கு? கண்டிப்பா எங்கேயாவது தான் இருந்தாகணும். இதுலயும் ஃபைல காணும், இங்கேயும் இல்ல. அம்மா, இந்த ஃபைல் என்ன ஒரு கிறுக்கு பைய மாதிரி சுத்த விட்டுடுச்சு. இவனுக்கு என்னதான் ஆச்சு? சரி, இங்க தேடி பார்க்கலாம். ஐயோ அம்மா, அதுதான் புது ட்ரெஸ். என்ன இது? எங்க போய் தேடுறது? நீ என்னத்தை பார்த்து அது வந்து பாப், என்னோட ஃபைல் ஒன்று இங்கே இருந்தது. அதுல ப்ராஜெக்ட் எக்ஸ் எழுதப்பட்டிருக்கும். நீங்க அதை கொஞ்சம் பாத்தீங்களா? அந்த ஐபேட நீ தான் சீக்ரெட் சேஃப்ல எடுத்து வச்ச. அது அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியே. சீக்ரெட் சேஃபா? இப்ப இந்த வீட்டுல அதை எங்க போய் தேடுறது? ஓஹோ, எனக்கு கொஞ்சம் வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க கொஞ்சம் அதை என்கிட்ட எடுத்து கொடுத்துருங்க. வேண்டாம், அப்படி இருக்காதீங்க. வேண்டாம், ட்ரெஸ், புது ட்ரெஸ் வேண்டாம். அம்மா சொல்றதை கேளுங்க. அம்மா, நான் தான் காலையிலே குளிச்சுட்டேனே, இப்ப எதுக்கு எனக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இப்ப நீ சீக்ரெட் சேஃபையும் மறந்துட்டியா? ஆமா, மாம் வேலை பிரஷர் மண்டியில ரொம்ப நிறையவே ஏறிடுச்சு. அதனால தான் நான் எல்லாத்தையும் மறந்து போறேன். ஆனா தேங்க்யூ மாம், நான் கிளம்புறேன். ரொம்ப அர்ஜென்ட். ஐயா, என்ன அம்மானு கூப்பிடாம மாம்னு கூப்பிட்டான். இப்ப அவனோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க கூட இருக்கும்போது கூட அவர் ரொம்ப விசித்திரமா தான் பிஹேவ் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, அவர் எங்களை மிஸ்டர் மோட்டோ பத்லு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. தேவையில்லாம எங்களை பீஸா பர்கர் வேற சாப்பிட சொன்னாரு. எதுக்காக சந்தேகம் வந்ததுன்னா, நாங்க எப்பவுமே சமோசா மட்டும் தான் சாப்பிடுவோம். அவருடைய பேசுற விதமே ரொம்ப விசித்திரமா இருந்தது. என்ன? அம்மா, எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. சிங்கம் சார் ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டி தவிக்கிறாரு. மோட்டு பத்லு, ஃபைண்ட் மை சிங்கம். நான் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் எக்ஸோட கேஸ குடுக்குறேன். என்னது, ப்ராஜெக்ட் எக்ஸோட கேஸா? பத்லு, இன்னைக்கு நமக்கு முதல் கேஸ் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எஸ் மோட்டோ, ஏன்னா துப்பறிவது எங்களுக்கு ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது, அது எங்களுடைய பேஷன். அந்த டூப்ளிகேட் சிங்கமை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. நான் அவனை அடின்னு அடிப்பேன். இந்த மாதிரி அடிப்பேன். மறக்கவே மாட்டான்.
இந்த பொண்ணு போட்டு அடிக்குது. வாடா, பத்து ஓடு. சிங்கம் சார், ஈவினிங் 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. சரி வாங்க, நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷனுக்கு போயிட்டு ப்ரொடெக்ஷன் லெவல அதிகமாக்கிடலாம் வாங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷன் அந்த வேலையில எங்கேயோ தான் இருக்கு. என் கண்ணை கட்டித்தான் அந்த லொகேஷனுக்கே என்ன கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா அப்போதானே என்னால அந்த லொகேஷனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. என்னது, உங்களுக்கு அந்த லொகேஷன் தெரியாதா? தெரியாது. ஏன்னா என்னுடைய வேலை வந்து ஐயோ அம்மா 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 என்னடா இது எப்படி சுத்த விடுது. என்ன இப்படி ஆயிட்டாரு? எழுந்திருங்க சிங்கம் சார், மெதுவா. நீங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, என்னது? அந்த லொகேஷனுக்கு போயிட்டு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது மட்டும்தான் என்னுடைய வேலையா இருந்துச்சு. அதனால லொகேஷன் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்னுடைய கண்ணையை திறந்து விட்டாங்க. அப்புறம் காற்றுல தொலைவா கொண்டு போயிட்டு தான் என் கண்ணுல இருந்து அவங்க கத்திய அவுப்பாங்க. அம்மா இந்த நேரத்துல யாரு? கண்டிப்பா அவங்க தான் நம்மள தேடி இங்க வந்திருக்கணும். ஆஹா, இது என்னப்பா புது தலைவலியா இருக்கு? ஹலோ இன்ஸ்பெக்டர் சிங்கம், உங்க கிட்னாப்பிங்க பத்தி ஹெட் குவார்டர்ஸ்க்கு தெரிஞ்சது. அவங்க கவலையா இருக்காங்க. சோ பாதுகாப்புக்காக எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. ஓ தேங்க்யூ வெரி மச். எனக்கு இப்போ கண்டிப்பா செக்யூரிட்டி தேவையா தான் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷன் இருக்கே, அது கண்டிப்பா அந்த வேலைக்குள்ள தான் இருக்கணும். நம்ம அந்த வேலைக்கு போயிட்டு அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா அந்த வேலை இருக்கே, அது ரொம்பவே பெருசு. அங்க போயிட்டு நாம அதை எப்படி தான் தேடுறது? நான் தான் இருக்கேன்ல. Yes. இப்போ இந்த கேஜெட்டிக் ஃப்ளை நமக்கு சரியான வழியை காட்டும். ஆமா, இது எந்த மாதிரியான இடம்? அத வாங்க, நாம போய் பார்க்கலாம். போய் பார்த்தா நாம ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐயோ என்னடா இது படத்துக்கு போறாவுது. என்ன பத்துலு பாத்துக்கிட்டு இருக்க, வா ஃபாலோ பண்ணலாம். சிங்கம் சார், இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கே. சரி வாங்க, நாம இங்க தேடி பார்க்கலாம். கண்டிப்பா நமக்கு இங்க தான் ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். எல்லாரும் கவனமா இங்க இருந்து செக் பண்ணுங்க. இது என்னது? ஐயோ அம்மா, அப்பா எதுக்கு இப்படி வந்து அடிக்கிறது தெரியலையே. பயங்கர பண்ணியா இருந்தது. ப்ளீஸ் ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோர் கிடையாதுடா, இதுவே நோ மோர் தான். எங்க இருக்கு? ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கணும். என்னது இது? விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். மோட்டோ சிங்கம் சார், இந்த வேனை கொஞ்சம் கவனிச்சிங்களா? ஐயோ வேண்டாம் பத்துலு, நாம வண்டியில போக கூடாது. நாம நடந்துதான் போய் தேடியே ஆகணும். ஆனா இந்த காயிலாங்கல்ல போட்டா கூட எவ்வளவு ₹1 கூட தர மாட்டாருங்கடா பத்துலு. ஆனா இது வந்து பழைய வேன். பழைய வேனா இருந்தா சீட்ல தோசை எல்லாம் இருந்திருக்கணும்ல. ஆனா சீட்டை கவனிங்க, நல்லா கிளீனா இருக்கு. அப்படின்னா யாரும் இந்த சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. ஸ்டேரிங்ல கூட தூசி இருந்திருக்கணும். ஆனா அதையும் பாத்தியா, நல்லா கிளீனாவே வச்சிருக்காங்க. எஸ் பத்துலு, அப்படின்னா இந்த வேனை எவ்வளோ யூஸ் பண்றான்னு கண்டிப்பா நல்லா தெரியுது. ஓகே, நாம இந்த வேனுக்குள்ள உட்காந்து கவனிக்கலாம். கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சே ஆகும். இந்த க்ளூ நமக்கு எங்க கிடைக்கும்? கமாண்டோஸ், மூளை முடுக்கெல்லாம் நல்லா தேடுங்க. கண்டிப்பா நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும். அட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இது நீங்க 2 பேரும் சாரி பிரிச்செடுத்துக்கங்க. ஐயோப்பா மோட்டோ, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் மேல இருந்து கீழே இறங்கு. வேண்டாம், கண்டுபிடிக்காத. மாப்பிள சாச்சு போட்டானா? ஐயோ ஐயோ.
கண்டிப்பா இது இந்த வேனுடைய சாவியத்தான் இருக்கணும். Yes. இப்போ இங்க என்ன நடக்குது? யாராவது காப்பாத்துங்க! ஏப்பா, நாம எங்க வந்து மாட்டிக்கிட்டோம் பதலும்? ஒருவேளை இதுதான் ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷனா இருக்குமோ? இது யாரு? இன்ஸ்பெக்டர் சிங்கம். ஹலோ இன்ஸ்பெக்டர் சிங்கம், how are you? என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒரு போன் இல்ல, மெசேஜ் இல்ல, என்ன? ஒரு சில ரவுடிகள் என்னுடைய போனை பறிச்சிட்டு போயிட்டாங்க. சொல்ல போனா உங்களுடைய என்ன இருக்கு? ஆக 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 இன்டீரியர்லாம் சும்மா நீங்க அற்புதமா பண்ணி வச்சிருக்கீங்க. அது கொஞ்சம் இதை கவனிங்க. இங்க இருக்கிற ஸ்டாச்சூஸ் பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப 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 அற்புதமா இருக்கு. ஆனா என்ன மிஸ்டர் சிங்கம், எப்பவுமே நீங்க வந்து பாக்குறீங்க, ஆனா புதுசா பாக்குற மாதிரி சொல்றீங்க. சிங்கம் சார் ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரு? ஆமா, இந்த ரெண்டு ஜீவன்கள் யாரு? இவங்க ரெண்டு பேரு தான் மோட்டு பத்துலு, புர்புரி நகரத்துடைய ஸ்டார் டிடெக்டிவ்ஸ். மத்தவங்க எல்லாம் என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஹெட் குவார்டர்ஸ் கமாண்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஓ குட் குட். ஹலோ மோட்டு பத்லு, நைஸ் டு மீட் யூ. ஐ அம் சயின்டிஸ்ட் அட்டாரியா. நான் தான் இந்த லேபை டிசைன் பண்ணிருக்கேன். ஹலோ சார். மோட்டு பத்துலு, நீங்க வெளியே போய் நில்லுங்க. ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எங்களுக்கு சிக்னல் கொடுங்க. சிங்கம் சார், நாங்க ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுடைய பக்கத்திலேயே தான் இருப்போம். அவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு உதவி தேவையா இருக்கும்ல? ஓகே ஓகே ஓகே. ஆனா உங்களால உள்ளெல்லாம் வர முடியாது. உள்ள நானும் மிஸ்டர் ஆச்சாரியா மட்டும் தான் போவோம். ஆனா வாங்க சார். ஐ ஸ்கேனிங் முடிஞ்சது. ஓகே, ரெடி டு கோ. லெட்ஸ் கோ மிஸ்டர் சிங்கம். எஸ் எஸ் வாங்க. இங்க என்னவோ தப்பு நடக்குது. ஆனா என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் புரியல. எஸ் என்னாச்சு பதலு? மோட்டோ அவன் ஒரு டூப்ளிகேட் சிங்கம். அவனை நம்ம தடுத்தாக்கணும். ஒரு சிங்கம் மட்டும் இல்ல, நாங்களும் டூப்ளிகேட்ஸ் தான். என்னது? அடேகிட்ட அதே ரவுடிங்க தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்மளுடைய சிங்கம் சார் அட்டாக் பண்ணிருக்காங்க. இவங்கள புடிங்க. எங்களுக்கு ஷாக் கொடுக்குறீங்க, இப்ப உங்களுக்கு நாங்க ஷாக் கொடுக்கிறோம். மோட்டோ ஜம்ப். மிஸ்டர் ஆச்சாரியா, மிஸ்டர் ஆச்சாரியா, இவன் டூப்ளிகேட் சிங்கம் சார். ஆஹா, எனக்கு தெரியும். நான் கேட்ட திறந்த உடனே இவன் என்ன அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணா. நானும் இவன் மேல கராத்தே தாக்குதல் நடத்தி படுக்க வச்சிட்டேன். காலேஜ் டேஸ்ல கத்துக்கிட்ட கும்ஃபு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க சயின்டிஸ்டா இல்ல கும்ஃபு மாஸ்டரா? இப்படி பறக்க விடுறீங்களே ஆச்சாரியா. நீங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. பாய். இதோ இருக்கு ரூபிக்ஸ் கியூப். இப்ப இதோட உதவியால நான் மிசைலோட பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணி மொத்த கான்டினென்ட்டையும் பிளாஸ்ட் பண்ணிட முடியும். ஆனா இத தூக்குறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. கண்டிப்பா ஏதாவது ட்ராப் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் முதல்ல அந்த ட்ராப்பை தான் தேடியே ஆகணும். மோட்டோ இவன் டூப்ளிகேட் சிங்கம் தான். ஆனாலும் இவன் மிஸ்டர் ஃபாக்ஸ் கிடையாது. என்னது? அப்படின்னா இவன் யாரு? அதையும் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சயின்டிஸ்ட் ஆச்சாரியாவா?
மிஸ்டர் ஆச்சாரியா தூங்குனது போதும், நல்லா தூங்குறீங்க, எழுந்துருங்க. எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இன்ஸ்பெக்டரோட ட்ரெஸ்ல இருக்கேன்? ஓ, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் எப்போ இந்த கடைசி கேட்டை ஓபன் பண்ணனோ அப்பவே இந்த ஹேமர் எடுத்து என் மண்டையிலேயே போட்டுட்டான். அவன் மாஸ்க் அண்ட் டிஸ்கைசஸ்ல நல்ல மாஸ்டர் ஆகியிருக்கான். அவன் உள்ள போயிருக்கான். சீக்கிரம் கதவை திறங்க. இது என்னது? டோரை உள்ள இருந்தவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். இனிமே எதுவும் பண்ண முடியாது. இந்த டோர் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. மிசைலால தாக்குனாலும் இதை உடைக்க முடியாது. டாக்டர் ஆச்சாரியா, நீங்கெல்லாம் அழவே கூடாது. இது என்னது? இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் பி கேஜெட். டாக்டர் ஆச்சாரியா, டோர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, ஒரு நொடியில இது அந்த டோரை ஓபன் பண்ணிடும். எந்த ஒரு டிராப்பும் இல்லையா? இவ்வளவு சீக்கிரம் டோரை ஓபன் பண்ணிடுச்சு. இப்ப இந்த ரூபிக்ஸ் கியூபை எடுக்கிறதுல இருந்து என்ன யாராலையும் தடுக்க முடியாது. மிஸ்டர் ஃபாக்ஸ், உன்னுடைய ஆட்டோ இதோட முடிஞ்சு போச்சுடா. டிடெக்டிவ் மோட்டு பத்லு, தள்ளியே இருங்க. யாராவது தடுக்க வந்தீங்கன்னா உயிரோடைய இருக்க மாட்டீங்க. டாக்டர் ஆச்சாரியா, 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் கரெக்டா 6 மணிக்கு மிசைல பிளாஸ்ட் பண்ணிடுவேன். இனிமே உங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.